ஸ்ரீவில்லிபுத்தூர் அர்ச்சகர்கள் குத்தாட்டம். என்னடா நடக்குது கோயில்ல? ஒரு பரபரப்பான வீடியோ வெளியாகி தமிழ்நாடு முழுக்க ஷாக். ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோவில்ல கும்பாபிஷேகத்துக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகம் உட்பட 3 அர்ச்சகர்கள் குத்தாட்டம் போடுறதும் கோயிலுக்கு வர்ற பொண்ணுங்க கிட்ட அநாகரீகமா நடந்துகிட்டதும் வீடியோவா வெளியாகிச்சு. இத பார்த்து பக்தர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. கோயில்னா புனிதமா இருக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தா இப்படி நடந்திருக்காங்களேன்னு பேசிக்கிட்டாங்க. உடனே அறநிலையத்துறை அந்த 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிச்சு. போலீஸும் கேஸ் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இங்கே ஒரு ட்விஸ்ட். சம்பந்தப்பட்ட அர்ச்சகர்கள் எல்லா சாதி அர்ச்சகர் பயிற்சி திட்டத்துல வந்தவங்கன்னு சில பேர் தப்பான தகவலை பரப்புறாங்கன்னு தமிழ்நாடு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையில் அவங்க ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்து முன்னணி வலியுறுத்துற பாரம்பரிய முறைப்படி நியமிக்கப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு அந்த சங்கத்தோட தலைவர் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு. அப்ப எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்ற திட்டத்தை ஏன் இப்ப திட்டமிட்டு எதிர்க்கணும்? கோயில்ல வேற சில சர்ச்சைகள் வந்தப்போ கேள்வி எழுப்பாதவங்க இப்போ மட்டும் இப்படி பொய் பரப்புவது ஏன்? இதுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க?